தித்திக்கும் இந்த தீபாவளியை ரொம்ப சுவையான அதே சமயத்தில் அதிக செலவில்லாமல் செய்யக்கூடிய இந்த மோத்திச்சூர் லட்டோட கொண்டாடுங்க. ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேங்க. இது ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் மாவு எவ்வளோ நயமாக வாங்கினாலுமே சலிச்சுட்டு செய்யும் போது தான் நம்மளுக்கு எந்த ஒரு ஹார்ட்னஸும் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், சலிச்சதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன திப்பிகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இனிப்பை கூட்டி கொடுக்கறதுக்காக 2 பிஞ்ச் தூள் உப்பு, அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் விரும்புகிற ஃபுட் கலரை சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த மாவை நாம் கரைக்கணும். ஸோ தண்ணி முதல்ல நான் 3/4 கப் எடுத்து ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ரோஸ் வாட்டர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் இதில் ஃபுட் கலர் எடுத்தனால ரோஸ் வாட்டர் பட்ட உடனே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தெரியுது. இந்த மாதிரி ஊற்றிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். இப்போ கிளறுங்க. நம்ம கடலை மாவோட தரத்தை பொறுத்து தண்ணி நம்மளுக்கு கூடவும் தேவைப்படலாம். ஸோ அதனால தான் நான் 3/4 கப் ஊற்றிக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு, கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதாவது மொத்தத்துக்கு ஒரு 1.25 கப்புக்கு மேலே தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நாம் இந்த மாவை வேக வைக்க போகிறோம், அதாவது பொரிச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு பூந்தி கரண்டி தான் வேணுன்ற அவசியம் இல்லை. வீட்டில் உள்ள ஜல்லி கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மாவை நீங்கள் அப்படியே அள்ளி ஊற்றி கூட நீங்கள் அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் அதில் என்ன ஒரு மைனஸ்னால், நீங்கள் அதுக்கப்புறம் அதை எடுத்து கைகளால் பிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். நாம் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு தேய்க்கும் போது நம்மளுக்கு ஷேப் ஒன்று போல் விழாது தான். ஏன்னா ஜல்லி கரண்டியில் உள் லேயர் ஃபுல்லாக சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும், அடுத்த லேயர் அப்படியே பெருசாகிட்டே வரும். ஆனால் நம்மளுக்கு பெரிய பெரிய துண்டுகளாக விழாமல் சின்ன சின்னதாக விழுகிறனால நாம் கைகளால் பிச்சு அதை மிக்ஸி ஜாரில் அரைக்க தேவையில்லை. அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் நம்மளுக்கு வெந்து வந்துடும், இல்லாட்டி ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ கொஞ்சம் மாவு ஒன்று போல் சேர்ந்து தான் இருக்குது. பட்டு சூடாக இருக்கிறனால நாம் அந்த கரண்டிகளாலேயே அதை அப்படியே உடச்சி விட்டுடலாம். ஸோ சின்ன சின்ன துண்டுகளாகவே போயிடும். இது மினிமம் நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா பொரிச்சு தான் எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பொரிச்சு எடுத்த மாவில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இந்த சைஸ் தான் பெருசாக இருக்குது. பொரிச்ச மாவு ரொம்ப சூடாக இருக்குது, அது லேசாக ஆறட்டும். அந்த கேப்பில் நாம் சர்க்கரை பாகை அடுப்பில் ஏற்றிடுவோம். நான் 200 கிராம் அளவுக்கு சீனி எடுத்து போட்டிருக்கேன். அதோட 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், உங்களுக்கு தேவைன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் சேர்த்துக்கோங்க. அதே கலர் உங்களுக்கு மொத்தத்துக்குமே ரெசிபிக்கு கலர் வேணான்னாலும் நீங்கள் விட்டுறலாம். கொஞ்சம் போல் ரோஸ் வாட்டர் சேர்த்து இது பிசுக்கு பதம் வர்ற அளவுக்கு நம்ம காய்ச்சினா போதுங்க. கம்பி பதம் தேவையில்லை, ஏன்னா ஆரமும் அது இருக்கும். நீங்கள் ஏற்கனவே கம்பி பதம் கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப இறுக்கமாக ஆகிடும். இப்போது நம்ம இந்த பொரிச்சு வச்சுருக்க மாவை ஒரு 3 பகுதியாக பிரித்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா ஒழுங்காக அரைப்படாது. நான் ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி அதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய்யில் வறுத்து கூட சேர்க்கலாம். சக்கரைப்பாகு நல்லா பிசுக்கு பதம் வரவும் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொதிக்க நீங்கள் இந்த பவுலில் ஊற்றிடுங்க. ஊற்றி கிளறி அப்படியே இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. மூடி போட்டு ஆற விட்டுறலாம், ஏன்னா இது ரொம்ப கொதிக்கும். ஸோ கொஞ்சம் சூடு குறையட்டும், ஏன்னா நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும். ஸோ மூடி வச்சுட்டு நான் ஒரு 20 நிமிஷம் கழித்து திறந்தேன். இப்போது ஓரளவு கையை நம்ம உள்ளே வச்சு பிணைய முடியுது. இப்போது நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் அதிகமாக தேவைன்னா நீங்கள் ஒரு 50 ml அளவுக்கு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போது உங்களுக்கு நெய் வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும், லட்டும் நல்லா பார்க்க ஆயிலியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்து இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க. ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கணும்னா இந்த மாதிரி சின்ன குழிக்கரண்டியில் மாவை எடுத்து பிடிச்சிங்கன்னா ஒன்று போல் ஒரே ஷேப்பில் உங்களுக்கு லட்டு கிடைக்கும். பாருங்கள், இது அதிக செலவில்லாமல் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மோத்திச்சூர் லட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு தீபாவளி ரெசிபியுடன் சந்திப்போம்.